Hello guys, welcome to Exams Daily. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னையோட நம்ம சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். So 30 days challengeல இன்னைக்கு வீடியோ டே 2. So இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வந்து வினை முற்று. So ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. பார்க்கலனா முதல்ல அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இந்த சீரிஸ் 30 days challenge அப்படின்ற ஒரு சீரிஸ் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். மறக்காம அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ நேத்து வந்து நம்ம பிழை திருத்தம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து வீடியோ பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வினை முற்று. சோ வினை முற்று அப்படின்ற இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட யூடியூப் கிளாஸஸ் மட்டும் கிடையாது, நம்ம உங்களுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில. அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி, டிஎன் டெட், போலீஸ், பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே, டான்செட், டிஆர்பின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்க உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸஸா அது அமையுன்றதுல டவுட் இல்லை. அதுல தமிழ் மட்டுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய இருக்கு. தமிழ் மட்டும் இல்ல, அதுல உங்களுக்கு தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்ஸ் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகேன்னு எல்லாமே அதுல நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ மிஸ் பண்ணாதீங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, குட் மார்னிங் गाइस, எல்லாருக்குமே குட் மார்னிங். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ டுடே டாபிக் ஓகே, சூப்பர், குட் மார்னிங். சோ கண்டிப்பா எல்லாருமே நீங்க லைவ் வரீங்க, லைவ் வரலனாலும் ரெக்கார்டட் வீடியோ பாப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? சோ மிஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நம்ம இந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம், முன்னாடி வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோமா. சோ ஃபர்ஸ்ட் வினை முற்றுனா என்ன, வினை முற்றுல எந்தெந்த டைப்ஸ்லாம் இருக்கு, அதுல இருந்து क्वेश्चन. இது என்ன லைவ் போடலாமே, புரியலையே எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா. ஓகே, சோ வினை முற்று அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக். அப்ப அதுக்கு முன்னாடி வினைனா என்னன்னு தெரியணும். வினைன்றது தெரியும்லப்பா. வினைனா என்ன? ஒரு செயலை குறிக்கிறது. ஏதாவது ஒரு செயல், எழுதுறது, ஓடுறது, தாவுறது, பறக்கிறது எல்லாமே ஒரு செயல் தான். சரியா? ஓகேவா? அப்போ ஒரு செயல் முற்று பொருளை தந்துச்சுன்னா, முற்று பொருள்னா கம்ப்ளீட்டான ஒரு மீனிங்க தருது. முற்றுனா என்னது? கம்ப்ளீட். ஒரு செயலானது முற்று பெருமாயின் அததான் என்னன்னு சொல்றாங்க? வினை முற்றுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. ஒரு செயல் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் கம்ப்ளீட் ஆச்சு, முற்று பெற்றுச்சு அப்படின்னா அததான் வினை முற்றுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? அதே மாதிரி இந்த வினை முற்றுல நம்மளால அத எந்த திணை செய்யறாங்க, உயர் திணை செய்யறாங்களா, அக்ரிணை செய்யறாங்களா, எந்த பால் செய்யறாங்க, எந்த இடம் செய்யறாங்க, அடுத்து என்ன காலத்துல செய்யறாங்க, இது எல்லாமே நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஒரு சொல் இருக்கு அப்படின்னா வினைமுற்று சொல், அந்த வினைமுற்றுல திணைனா என்னப்பா? உயர்திணை, அக்ரிணை. இரு திணை இருக்கா? ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. உயர்திணைனா என்ன? ஆறறிவு உள்ள மனுஷனை மட்டும்தான் உயர்திணைன்னு சொல்றாங்க. உயர்திணைனா யாரு? மனிதன் மட்டும்தான் உயர்திணை. ரைட்டா? கரெக்டா? அடுத்து அக்ரிணைனா யாரு? மனிதன் அல்லாத மற்ற எல்லாரையுமே, உயிருள்ள உயிரற்ற மற்ற எல்லாமே. மனிதன் மட்டும்தான் உயர்திணை, மனிதன் அல்லாத, மனிதன் இல்லாத மற்ற எல்லாமே என்னதுதான்? அக்ரிணை தான். ரைட்டா? இப்ப பால் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பால்ல மொத்தம் 5 இருக்கு. ரைட்டா? பால்ல மொத்தம் 5 இருக்கு. தெரியுமா? அதுல நம்ம தனி டாபிக்கா கூட உங்களுக்கு போடலாம். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ரைட்டா? 5 வகையான பால் இருக்கு. இந்த 5 வகையான பால்ல என்னன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுல ஆண் பால், பெண் பால், பலர்பால் இருக்காங்களா, இவங்க மூணுமே உயர்திணைக்கு உரியவங்க, அதாவது மனுஷனை மட்டும்தான் குறிப்பாங்க.
மனுஷனை மட்டும்தான் குறிப்பாங்க. இதுல ஆண் அப்படின்றது ஒருமை. ஒரு பையன் அவன். சரியா? ஒரு பையன் அவன். ஓகே. இதே பெண் அப்படின்றவங்க யாரு? பெண்ன்றது ஒரு பொண்ணு அவள். ஒரே ஒரு இது ரெண்டுமே யாரு? சிங்குலர் ஒருமை. சரியா? ஆனா இந்த பலர் இருக்குல்ல, பலர்பால். பலர்பால்ன்றது பன்மை. ஆண்கள் நிறைய பேரும் இருக்கலாம், பெண்கள் நிறைய பேரும் இருக்கலாம், இல்ல ஆண்கள் பெண்கள் சேர்ந்து நிறைய பேரும் இருக்கலாம். பன்மை. ஓகேவா? இப்ப அவர்கள் இது எப்படி சொல்லலாம்? அவர்கள். புரியுதா? இது என்ன சொல்லுவாங்க? பலர்பால்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்றன் பாலும் பலவின் பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெண்டுமே அஃறிணைக்குரியது. அதாவது மனிதன் அல்லாத மற்ற எல்லா பொருட்களையுமே குறிக்கிறதுக்கு ஒன்றன் பால் பலவின் பால் சொல்றோம். இதுல ஒன்றன் பால்ன்றது ஒருமை. இப்ப என்ன இருக்கும்? அதுன்னு சொல்றோமா? அதுன்றது ஒன்றன் பால். அதுன்னு மனுஷன்னு சொல்ல மாட்டோம்லப்பா. மனுஷன் அல்லாத மத்த விலங்குகளையோ இல்ல மத்த ஏதோ பொருட்களையோ தான் நம்ம அதுன்னு சொல்லுவோம். இது பன்மை. பலவின் பால்ன்றது பன்மை. சோ அதுவோட பன்மை நேத்து வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் அவை. போன வீடியோல அதுவோட பன்மை சொல்லியிருப்போம் அவை. ஓகேவா? அப்போ ஒரு வினைமுற்றுல இருந்து அது என்ன திணைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும், என்ன பால் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும், என்ன காலம். காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது தெரியும் எல்லாருக்குமே. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் சொல்றோம்ல. சோ அதுதான் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அது இப்போ நடந்துட்டு இருக்கா, நடந்து முடிஞ்சிருச்சா, இல்ல இனிமேல நடக்க போகுதா அப்படின்ற அந்த விஷயத்த அந்த சொல்ல இருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. சரியா? அதுதான் காலம். என்ன காலம் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? அடுத்து பாருங்க. அடுத்து இடம். இடம்னா தெரியுமாப்பா? இடம்ன்றது இந்த இடத்துல என்ன? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அப்படியே லைவ் செஷன்ல போடுங்க. இல்ல நான் ரெக்கார்டட் பாக்குறேன்னா ரெக்கார்டட்ல போடுங்க. கமெண்ட் செஷன்ல போடுங்க. இடம்னா என்ன இந்த இடத்துல தெரியுமா? இந்த இடத்துல தமிழ்ல மூவிடம், இப்ப தொகை சொல்லா கூட கேட்கலாம். இப்ப மூவிடம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. மூவிடம். சோ மூவிடம் அப்படின்றது தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரியா? அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரிதான் தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்றது. சரியா? அப்ப தன்மை அப்படின்னா யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன். நான் என்ன பத்தி ஏன் கூட இருக்கவங்கள பத்தி சொன்னேன் அப்படின்னா அதுதான் தன்மை. நான் என்ன பத்தி என் கூட இருக்கவங்கள பத்தி சொன்னேன்னா அது தன்மை. வெரி குட். நான் உங்களை பத்தி, உங்க கூட இருக்கவங்கள பத்தி பேசினேன் அப்படின்னா புரியுதா? நான் என்ன பத்தி பேசுறது தன்மை, நான் உங்ககிட்ட பேசுறது முன்னிலை, செகண்ட் பர்சன். நாம ரெண்டு பேரும் மூணாவதா ஒரு நபரை பத்தி பேசுறது படர்க்கை. சரியா? புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் பர்சன்றது தன்மை. இதுலயே தன்மை ஒருமை இருக்கு. அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பம். அதை நான் தனி வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்மைனா நான், முன்னிலைனா நீங்க, படர்க்கைனா அவன். ஓகேவா? நான் மட்டும் பேசினா தன்மை, நான் உங்ககிட்ட பேசினா முன்னிலை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவதா ஒரு நபர்கிட்ட பேசணும்னா அது படர்க்கை. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம்.
ஓகேவா? சரி, அப்ப தன்மைனா நானு, முன்னிலைனா நீயே, படர்க்கைனா மூணாவதா ஒரு நபர், அதுதான். ஓகேவா? இப்ப புரிஞ்சிருச்சுல? அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு வினைமுற்றுல நம்மளால இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அது ஒரு வினைமுற்றா இருக்குன்றப்ப. அப்ப வினைமுற்று என்ன? இன்ன வரைக்கும் நீங்க அதை சொல்லவே இல்லையே. வினைமுற்றுனா என்னன்றத பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் சொன்னா புரியும்ல? இப்ப பாருங்களேன். இப்ப படித்தான், படித்தான், எழுதுகிறாள், சிரிப்பேன். இது எல்லாமே வினைமுற்றுதான். சரியா? இது எல்லாமே வினைமுற்றுதான். இப்ப படித்தான் இருக்கு. இதுல என்ன திணை வருது? படித்தான் மனுஷனை குறிக்குதா? ஆமா, உயர்திணை. ரைட்டா? பால், என்ன பால்? படித்தான், ஒரு ஆம்பளை பையன். ஓகேவா? ஒரு ஆணை குறிக்குது. என்ன இடம்? படித்தான்னா யாருப்பா? அவன் படித்தான். சோ அவன்றப்ப அது யாரு? தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா? அவன்றது படர்க்கை. புரியுதா? அவன்றது சொன்னேன்ல, நான்னா தான் தன்மை, நீனா முன்னிலை, அவன்னா படர்க்கை. இங்க அவன் தானே படிச்சான், சோ அவன்றது படர்க்கை. இது என்ன காலம்? படித்தான், படிச்சு முடிச்சுட்டான், படிச்சு முடிச்சுட்டான். சோ அப்ப இது ஒரு வினைமுற்று. இப்படியே நீங்க வினைமுற்ற எளிமையா கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரிதான் இது இருக்கும். இதுல வந்து காலம் நிகழ்காலம் வரும். எழுதுகிறாள், இப்போ எழுதிட்டு இருக்கா. புரியுதா? இதுல சிரிப்பேன், இனிமேல் சிரிப்பேன். இந்த இடத்துல இடம் என்னப்பா வரும்? சிரிப்பேனோட இடம் என்ன? தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா? கமெண்ட் பண்ணுங்க. சிரிப்பேனோட இடம் என்ன? தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா? கமெண்ட் பண்ணுங்கப்பா. தன்மை. ஏன்? நான் சிரிப்பேன். இங்க என்ன சொல்றாங்க? நான் சிரிப்பேன், நான் தானே சிரிப்பேன். அப்ப நான்றது என்னது? தன்மை. சோ அதுதான் உங்களுக்கு இங்க சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? அப்போ வினை முற்றுனா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஆனா வினைமுற்று இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வினைமுற்றுன்றது ஒரு பெரிய டாபிக் தான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோல பார்த்துட்டு அதோட கொஸ்டின் ஆன்சர் ஆல்சோ நம்ம பார்க்க போறோம். சரியா? நிறைய பேர் யூடியூப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றப்போ அதுக்கான ஃபாலோவர்ஸ் அவ்வளவா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுதான் உங்களுக்கு அது இன்னும் தெளிவா புரியும். சரியா? இங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி நீங்க எல்லா டாபிக்கும் படிக்கணும்னு நினைச்சீங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கிளாஸ் பார்த்து நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க 8940400154 நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சுஷ்மிதா வீடியோ பார்த்து ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. புக்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச்னு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம போன டிஎன்பிஎஸ்சில நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 60% வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 927 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. வாவ்ல. சரி, அதுதான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப வினைமுற்றுன்றது பார்த்துட்டோமா? ஸோ வினைமுற்று அப்படின்றது பார்த்தோம். அப்ப வினைமுற்றோட வகை, வினைமுற்று எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா வினைமுற்று 2 வகைப்படும். என்னப்பா? வினைமுற்று 2 வகைப்படும். ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே. சோ அப்ப வினைமுற்றுன்றது எத்தனை வகைப்படுது? 2 வகைப்படுது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்று, ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று. சரியா? ரெண்டாவது குறிப்பு வினைமுற்று. ஒண்ணு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு என்ன? குறிப்பு வினைமுற்று. அப்ப தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? தெரிநிலை அப்படின்னா காலம் காட்டும். அது என்ன காலம்ன்றத காட்டும். என்ன காலம்? நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமான்றத அந்த சொல் காட்டும். காட்டுச்சுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. காலம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயத்த காட்டும். பட் தெரிநிலைன்ற வார்த்தை நீங்க எங்க பாக்குறீங்களோ அந்த சொல் காலத்தை காட்டுச்சுன்னா அது தெரிநிலை. காலத்தை காட்டல அப்படின்னா அது குறிப்பு. ஆனா குறிப்பு என்ன பண்ணாது? காலம் காட்டாது. பண்பு, ஏதோ ஒரு பண்பை மட்டும், ஏதோ ஒரு பண்பை மட்டும் ரெப்ரசன்ட், ஸ்லோவா, ஃபாஸ்டா, கருப்பா, செவப்பா, நெட்டையா, குட்டையா அப்படின்ற ஏதோ ஒரு
பண்பை மட்டும் அடிப்படையா வச்சு செயல்படும். அதுதான் குறிப்பு வினைமுற்று. சரியா? நோட் பண்றீங்களா? சரி, இங்க நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அப்ப இந்த தெரிநிலை வினைமுற்றுன்றது எதெல்லாம் காட்டும்? இப்போ ஒரு தொடர் கொடுக்குறாங்கப்பா. இப்போ ஒரு தொடர், இப்ப மாணவி கவிதை எழுதுவாள். மாணவி கவிதை எழுதுவாள் அப்படின்ற ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அப்ப இந்த தொடர்ல இருந்து இந்த செயலை செய்பவர் யாரு? இந்த செயலை செய்பவர் யாரு? என்ன செயல் செய்யறாங்க? எந்த கருவியோட, எந்த கருவி, எந்த டூல வச்சு அந்த செயலை செய்யறாங்க? எந்த இடத்துல அதை செய்யறாங்க? எந்த காலத்துல அந்த செயலை செய்யறாங்க? அந்த செயல் மூலமா அவங்க உருவாக்குறது என்ன? புரியுதா? இப்ப நான் ஒரு சிலை செதுக்கிறேன் அப்படின்னா அந்த சிலை செதுக்கிறது மூலமா நான் என்ன படைக்க போறேன்? ஒரு சிலைய படைக்க போறேன். அதான் செய்பொருள்னு சொல்லுவாங்க. அந்த செயல் மூலமா எனக்கு கிடைக்கிற அவுட்புட், அதுதான் என்னது? செய்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கொடுத்துட்டு இருக்க ஒரு தொடர், ஒரு வினை முற்றுல இருந்து இந்த விஷயத்தை எல்லாமே என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, முக்கியமா காலத்தை என்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. சரியா? அத தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, இங்க நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ செய்பவர், இதுல செய்பவர் யாரு? செயலை செய்யறது மாணவி. ரைட்டா? ஒரு பெண், ஒரு பெண் பால். ரைட்டா? என்ன செயல் செய்யறாங்க இங்க? இந்த மாணவி என்ன செயல்பா செய்யறாங்க? எழுதுதல் அப்படின்ற ஒரு செயல் செய்யறாங்க. ரைட்டா? அந்த மாணவி எழுதுதல் அப்படின்ற ஒரு செயல் செய்யறாங்க. என்ன கருவி? எழுதுறாங்க. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? பேப்பர் பேனா இருக்கும். அப்ப காகிதம், காகிதமும் எழுதுகோளும் பயன்படுத்துறாங்க. சோ எழுதுறாங்க. என்ன பண்ணலாம்? வீட்லயோ ஏதோ ஒரு இடத்துல, வீட்லயோ ஆபீஸ்லயோ இல்ல என்ன இடம்ன்றது நம்மளோட அந்த மூவிடத்துல பாருங்க. தன்மையா முன்னிலையா படர்க்கையான்னு பாருங்க. தன்மையா முன்னிலையா படர்க்கையா? அப்ப அவள் எழுதுவாள். அப்ப இது என்னது? படர்க்கை. அப்ப என்ன பிளேஸ்ன்றதும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. காலம், எழுதுவாள், இனிமேலு எழுதுவா. அப்ப அது என்ன காலம்? எதிர்காலம். எதிர்காலம். ரைட்டா? சோ அப்ப செய்பொருள், இந்த எழுதுறது மூலமா என்ன அவங்க படைக்க போறாங்க? கவிதை. ரைட்டா? கவிதை. அப்போ ஒரு கொடுத்துட்டு இருக்க ஒரு வினைமுற்றுல இருந்து இவ்வளவு விஷயத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும். குறிப்பா காலத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. சரியா? கொடுத்துட்டு இருக்க இவ்வளோ விஷயத்துல இருந்து காலம், ஸ்பெஷலா காலத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க நமக்கு? தெரிநிலை வினைமுற்று. இப்போ வரைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? Thiru from Madurandagam, Chengalpattu district. I am student of Veranda Race. Okay. சரியா? சரி பாருங்க. சோ தெரிநிலை வினைமுற்று முடிஞ்சா. அடுத்து பாருங்க குறிப்பு வினைமுற்று. சோ குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லும் போது இது என்ன பண்ணுது? காலத்தை காட்டாது. அந்த குறிப்பு வினைமுற்று எப்பயுமே நீங்க நான் சொல்ற ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெயர் சொல்லின் அடிப்படையில முடியும். பெயர் சொல்லை அடிப்படையாக கொண்டு முடியும். சரியா? ஒரு பெயர் சொல்ல அடிப்படையா வச்சு முடியும். அப்ப உங்களுக்கு பெயர் சொல்லா என்னன்னு தெரியும்? ஒன்றன் பெயரை குறிப்பது, அதுதான் பெயர் சொல். ரைட்டா? ஒன்றன் பெயரை குறிப்பது, அதுதான் பெயர் சொல். ஈஸியா எப்படி இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஒரு பெயர் சொல் முற்று பெற்ற ஆணுன்னு முற்று பெற்றா எப்படி இருக்கும்? ஒரு கண்ணு, கண்ணுல அண்ணு ஆன சேர்த்து முற்று பெற்றா கண்ணன். சரியா? எழுது, எழுதோட அண்ணு ஆன சேர்த்து முற்று பெற்றா எழுத்தன். இந்த மாதிரி ஒரு பெயர் சொல் முற்று பெற்றா என்ன ஒரு ஃபார்மேட்ல இருக்குமோ
அதுதான் குறிப்பு வினைமுற்று. சரியா? அப்ப பெயர் சொல்னு சொல்றோம். பெயர் சொல்னா ஒன்றன் பெயரை குறிப்பது. பெயர் சொல் எத்தனை வகைப்படுது? 6 வகைப்படுது. அந்த 6 ஃபார்மேட்லயே நமக்கு இது எல்லாமே வந்துரும். என்னப்பா? பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர். இது நம்ம மனப்பாடம் பண்றதா. இது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நீங்க மனப்பாடம் பண்றதா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ரைட்? சரி, இங்க பாருங்க. அப்ப பொருள், ஒரு பொருள், பொருள் முற்று பெற மாதிரி வருது. இப்ப பொருளுக்கு ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க. பொன் கூட்டல் அன், பொன்னன். சோ பொன்னன்றது குறிப்பு வினைமுற்று. பொருட்பெயர் எப்படி இருக்கும்? அங்க நம்ம பார்த்ததெல்லாம் எதுவும் கிடையாது. குறிப்பு வினைமுற்றுன்றது ஒரு பெயர் சொல் முற்று பெற்றா எப்படி இருக்கும்பா, அவ்வளவுதான். சரியா? அப்ப இடம், இடம் என்ன எடுத்துக்கலாம்? நம்ம ஊர் எடுத்துக்கலாமா? எங்க ஊர் என்ன தெரியுமா? எங்க ஊர் மதுரை. சோ மதுரை கூட்டல் ஆண், மதுரையான். ஓகேவா? மதுரை கூட்டல் ஆண், மதுரையான். அடுத்து காலம், காலம் பாருங்க. காலம் என்ன காலம் சொல்லலாம்? அப்ப சித்திரை, சித்திரை கூட்டல் ஆண், சித்திரையான். ஒரு சரியா? சித்திரையான். அப்ப சினை, சினைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. சினைனா உறுப்பு. சினைனா என்னமா? உறுப்பு, உடல் உறுப்புகள். நம்ம மனுஷனோட உடல் உறுப்புகளோ, நம்ம மனுஷனோட உடல் உறுப்புகளோ இல்ல, வேற என்ன சொல்லலாம்? ஒரு தாவரத்தோட உடல் பாகங்களையோ குறிச்சிச்சு. ஒரு மனுஷனோட உடல் உறுப்புகளையோ இல்ல ஒரு தாவரத்தினுடைய உடல் பாகங்களையோ குறிச்சிச்சு அப்படின்னா அததான் என்னன்னு சொல்றாங்க? சினைன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பாகம் என்ன எடுத்துக்கலாம்? கண்ணு. கண்ணு கூட்டல் அண்ணு, கண்ணன்னு. சரியா? கண்ணன் அப்படின்றதும் குறிப்பு வினைமுற்றுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து பண்பு. பண்புனா தெரியுமாப்பா? ஒரு பொருளோட பண்புன்றது அதோட அளவு. நெட்டையா இருக்கா, குட்டையா இருக்கா, கொஞ்சமா இருக்கா, நிறைய இருக்கா, அந்த மாதிரி. இல்ல அதோட வடிவம், வட்டமா இருக்கா, சதுரமா இருக்கா, கோலமா இருக்கா, கூம்பா இருக்கா, அந்த மாதிரி. ரைட்? சரி, அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன சொல்றது? அதோட நிறம் என்ன கலர்ல இருக்கு? சிவப்பா, கருப்பா, பச்சையா, அந்த மாதிரி என்ன கலர்ல இருக்கு? தென் அதோட சுவை என்ன டேஸ்ட்ல இருக்கு? என்ன டேஸ்ட்? இனிக்குதா, புளிக்குதா, துவக்குதா, அந்த மாதிரி என்ன டேஸ்ட்ல இருக்கு? இதெல்லாமே கூட உங்களுக்கு பண்புல வரும். நம்ம இப்ப என்ன எடுத்துக்கலாம்? கருமை எடுத்துக்கலாம். கருமை கூட்டலான் கரியன்னு வரும். சரியா? கரியன். ஓகே. இப்ப தொழில், எழுதுதல், எழுதுதல். அப்ப எழுத்தன். அதாவது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பெயர் சொல் அண்ணான் போட்டு முடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சரியா? ஒரு பெயர் சொல்ல அண்ணு ஆணுன்னு போட்டா முடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அதுதான் குறிப்பு வினைமுற்று. இது நீங்க ரொம்ப இலக்கணம் டேர்ம்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு குழப்ப ஆரம்பிச்சிடும். ரைட்? புரியுதுங்களா? புரியுதா? வெரி குட். ஒண்ணும் இல்ல. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க கரெக்டா கிளாஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். சந்தேகம் வரலன்னா நீங்க இவ்வளவு நேரம் கவனிச்சதெல்லாம் வேஸ்ட். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். இந்த டாபிக்ல வந்துச்சுன்னா நீங்க சூப்பரா கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க, சூப்பரா வீடியோ பார்த்திருக்கீங்க, கவனம் சிதறாம வீடியோ பார்த்திருக்கீங்க. வரலன்னா அது நீங்க பண்ணலன்னு அர்த்தம். சொல்யூஷனே சொல்றீங்களா? வெரி குட். என்னது? காலம். நீங்க என்ன சொன்னீங்க முதல்லயே தெளிவா? தெரியலைன்னா காலம் காட்டும்னு சொன்னீங்க. குறிப்புனா காலம் காட்டாதுன்னு தானே சொன்னீங்க. ஆனா ஏன் குறிப்பு வினைமுற்றுல காலம் அப்படின்னு ஆட் பண்ணிருக்கீங்கன்னா தெளிவா சொன்னீங்கன்னா முன்னாடியே காலம் அப்படின்றது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமான்ற முக்காலம் மட்டும்தான். சித்திரை, மார்கழி, திங்கள்லாம் கிடையாது. புரிஞ்சுச்சா? இப்ப அந்த டவுட் வந்தவங்களுக்கு சரியாயிரும். சரியா? ரைட்? அவ்வளவுதான். ஈஸியா? சரி.
புரிஞ்சுச்சா? வெரி குட். அப்ப இதுதான். அப்ப தெரிநிலை குறிப்புல ஏதாவது டவுட் இருக்காப்பா உங்களுக்கு? தெரிநிலை குறிப்புல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு கிடையாது. ஆனா இது மட்டுமா? வினைமுற்று அவ்வளவுதானா? முடிஞ்சுச்சா அப்படின்னா இதை தாண்டி இதுக்கு மேல இன்னும் ஒரு 2. அந்த 2 வந்து வினைமுற்றோட வகையில வராது. சரியா? அந்த 2 வினைமுற்றோட வகையில வராது. அது வந்து எக்ஸ்ட்ரா 2 வினைமுற்றுகளையும் நம்ம படிக்கணும். எக்ஸ்ட்ரா 2 வினைமுற்றுகளையும் நம்ம படிக்கணும். யாரும் போயிடாதீங்க. இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு பின்னாடியே உங்களுக்கு நான் क्वेश्चन வச்சிருக்கேன். क्वेश्चनக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? क्वेश्चनக்கு எனக்கு ஆன்சர் பண்ணணும். யாரும் போயிடக்கூடாது. சரியா? கடைசி வரைக்கும் கிளாஸ் பார்க்கணும். சோ ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. இது 2 வினைமுற்றோட வகை கிடையாது. வினைமுற்றோட வகை என்னன்னு கேட்டீங்கன்னா 2 தான். ஓகேவா? சோ கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. டவுட் என்ன கேக்குறாங்கன்னா அவன் அவள் ஒருமைதான சொன்னீங்க, பட் படற்கை சொல்றீங்க. அவன் அவள்ன்றது வேற. அது என்னது? ஆண்பால் பெண்பால்ல சொன்னோம். மூவிடம்ன்றது வேறல. புரியுதா? அவன் அவள்ன்றது நீங்க பால் வகையில பாத்தீங்க, ஐம்பால்ல பாத்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் வரும். ஆனா அதுல நீங்க மூவிடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா அது 3வது நபர். நம்ம 2 பேரும் 3வது ஒரு நபரை பத்தி பேசுறோம். அப்ப அது படற்கை. இதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. திணை படிக்கிறப்ப அதை தனியா படிங்க, பால் படிக்கிறப்ப அதை தனியா படிங்க, இடம் படிக்கிறப்ப தனியா படிங்க. 3ஐயும் குழப்பினீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு டவுட் வரும். சரியா? சரி, இப்ப டாபிக் உள்ள வாங்க. ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுன்னு சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப ஏவல் வினைமுற்றுன்றது எப்படின்னா, ஏவல் இந்த வார்த்தையை நம்ம இலக்கணத்துல அடிக்கடி பார்ப்போம். ஏவல் இந்த வார்த்தைய இலக்கணத்துல அடிக்கடி பார்ப்போம். ஏவல் அப்படின்னாலே என்னன்னா கட்டளை, ஆர்டர். ஆர்டர் போடுறது. இத நீ பண்ணு, இத நீ பண்ணாத, இங்க நீ போய் தான் ஆகணும், நீ இங்க வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஆர்டரை கொடுக்கிறது. ஆர்டரை கொடுக்கிறது. அதுதான் ஏவல் வினைமுற்று. இது என்ன பண்ணும்? எப்பயுமே நமக்கு ஆர்டர், இத நீ பண்ணு, இத நீ பண்ணாத அப்படின்ற ஆர்டரை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். சரியா? இப்ப நீங்க நீ படி, இங்கே வா, உணவு இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள். இதெல்லாமே என்னது? கைண்ட் ஆஃப் ஆர்டர். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்றாங்க. இதை நீ பண்ணு, இங்க வா, அங்க படி அப்படின்றத ஆர்டர் கொடுக்குறாங்க. இதுதான் ஏவல் வினைமுற்று. சரியா? வியங்கோல் வினைமுற்று பார்த்துக்கிட்டீங்கன்னா, வியங்கோல் வினைமுற்று எப்பயுமே ஒரே மாதிரி. இப்ப காக்க, தருக, வாழ்க, வாழிய, வாழியர், இந்த மாதிரி இப்படிதான் இருக்கும். சரியா? இதுதான் வியங்கோல் வினைமுற்றுக்கான எக்ஸாம்பிள். முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். அதை வச்சு உங்களுக்கு நான் டெஃபினிஷன் சொல்றேன், புரியும். சரியா? இப்ப ஏவல் வினைமுற்றுன்றது இது எல்லாம் தான். உங்களுக்கு புரியுதா? ஏவல் வினைமுற்றுன்றது முதல்ல நீ படி, இங்க வா, இங்க வாங்க, இதெல்லாமே என்னது? ஏவல் வினைமுற்று. ஆனா வியங்கோல் வினைமுற்றுன்றது காக்க, தருக, வாழ்க, வாழிய, வாழியர், இந்த மாதிரி இதெல்லாமே. சரியா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம்னா, இந்த ஏவல் வினைமுற்றுன்றது சில இடங்கள்ல விகுதி பெற்றும் வரும், விகுதி பெற்றும் வரும், சில இடங்கள்ல விகுதி பெறாமலும் வரும். அதெல்லாம் விகுதி பெற்று வரும், விகுதி பெறாமல் வரும் அப்படின்னா என்னவே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க படின்னு இருக்கு. இந்த படியில விகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. படின்ற ஒரு சொல், ஒரு வேறு சொல் மட்டும்தான் வந்திருக்கு. பட் இந்த வாருங்கள், கல்லுன்றது ஒரு பன்மை விகுதி. சரியா? முடியிறப்ப ப்ராப்பரா ஏதோ ஒரு விஷயத்தோட முடிஞ்சிருக்கா அப்படின்றது. சரியா? சோ அந்த மாதிரி. சோ இது விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமல் வரும். ஒரு ஸ்டாட்டிக்கான விகுதி ஏவல் வினைமுற்றுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில நேரங்கள்ல விகுதியோட வரலாம்,
சில நேரங்கள்ல விகுதி இல்லாம வரலாம். ஆனா வியங்கோல் வினைமுற்று அப்படி கிடையாது. கண்டிப்பா அது வியங்கோல் வினைமுற்றா இருந்துச்சுன்னா நான் சொல்ற இந்த விகுதியை வச்சுதான் வரும். ஒண்ணு கால முடியும், இல்ல இயல முடியும், இல்ல இயர்ல முடியும், இல்ல அல்லுல முடியும். கண்டிப்பா இதுல ஏதேனும் ஒரு விகுதி பெற்றுதான் முடியும். சரியா? அதுல இந்த இயரும் அல்லும் இப்ப பயன்படுத்துறது கிடையாது. இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிருச்சு. இப்போ அத பயன்படுத்துறது கிடையாது வியங்கோல் வினைமுற்றுல. இப்ப எது மட்டும்தான் வியங்கோல் வினைமுற்றுல நம்ம பயன்படுத்துறோம்? காவும் வேற சிக்கினே இருக்கு. சரியா? அப்ப காவும் இயவும் மட்டும்தான் இப்ப நம்ம பயன்படுத்துறோம். பாருங்க, வாழ்க, தருக, காக்க, வாழ்க, வாழிய, இயல வருதா? இயர்ல வருதா? சோ அந்த மாதிரி, ரைட்? சோ இந்த மாதிரி கண்டிப்பா இந்த விகுதிகளை கொண்டுதான் முடியும். எது? வியங்கோல் வினைமுற்று. சரியா? அடுத்து பாருங்க, மூணாவது பாயிண்ட் என்ன பார்க்கலாம்? மூணாவது பாயிண்ட் ஒருமை பன்மை வேறுபாடு. ஏவல் வினைமுற்றுக்கு ஒருமை பன்மை அப்படின்ற வேறுபாடு இருக்கு. ஏவல் வினைமுற்றுக்கு ஒருமை பன்மை அப்படின்ற வேறுபாடு இருக்கு. சரியா? ஆனா வியங்கோல் வினைமுற்றுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, நீ படி அப்படின்னா நான் ஒன்ன மட்டும்தான் படிக்க சொல்றேன். ஒருமை வேலை செய்தா? நீங்க படிங்க, நீங்க எல்லாரும் படிங்க அப்படின்னு நான் சொல்லும் போது ப்ளூரல் ஆயிருது. ஆனா அதுவும் என்னதுதான்? அதுவும் ஏவல் தான். அப்ப ஒருமையா இருந்தாலும் ஏவல் பயன்படுது, பன்மையா இருந்தாலும் ஏவல் பயன்படுது. இதே வியங்கோல் வினைமுற்றுல இப்ப நான் தாத்தா பாட்டி காலில் போய் நான் மட்டும் விழுகிறேன் அப்படின்னா வாழ்க வளமுடன் சொல்லுவாங்களா? இதே நான் ஒரு 10 பேரோட சேர்ந்து போய் விழுகிறேன்னா என்ன சொல்லுவாங்க? அதே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இங்க வந்து ஒருமை பன்மை அப்படின்ற வித்தியாசம் கிடையாது. சரியா? அடுத்து பாருங்க, ஏவல் வினைமுற்று எப்பயுமே முன்னிலையில மட்டும்தான் வரும். ஏவல் வினைமுற்று எப்பயுமே முன்னிலையில மட்டும்தான் வரும். நான் யாருக்கு இப்ப ஆர்டர் போடுவேன்? இப்ப நான் ஆர்டர் போடுறேன், யாருக்கு ஆர்டர் போடுவேன்? நான் உங்களுக்கு தான் ஆர்டர் போடுவேன். ஆமா தானே? நான் வேற யாருக்கு ஆர்டர் பண்ணுவேனா? நோ. நான் யாருக்கு ஆர்டர் போடுவேன்? நான் உங்களுக்கு தான் ஆர்டர் போடுவேன். நீ படி, நீ கடைக்கு போ. இப்ப அவனை கடைக்கு போக சொல்லு அப்படின்னா கூட அது நான் உங்களுக்கு கொடுக்குற ஆர்டர் தானே. எப்பயுமே ஆர்டர் என்ன பண்ணுவாங்க? செகண்ட் பர்சனுக்கு தான் கொடுப்பாங்க. சோ ஆர்டர் எப்பயுமே, ஏவல் வினைமுற்று எப்பயுமே முன்னிலையில மட்டும்தான் வரும். ஆனா வியங்கோல் வினைமுற்று அப்படி கிடையாது. அது என்னது? இருதினை, ஐம்பால், மூவிடம் எல்லாத்துக்கும் பொதுவானதா வரும். எல்லாத்துக்குமே பொதுவானதா வரும். இருதினை, இருதினைனா உயர்தினை, அக்ரிணை, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், தன்மை, முன்னிலை, படர்க்க எல்லாத்துக்கும் பொதுவானதா வரும். இப்ப நான் போய் தாத்தா பாட்டி காலில் விழுந்தாலும் வாழ்க வளமுடன் தான். ஒரு மரத்தை அவங்க வளர்க்குறாங்க, இல்ல ஒரு டாக் அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்கனாலும் வாழ்க வளமுடன் தான். ரைட்டா? இங்க வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அங்க வேற மாதிரி சொல்ல மாட்டாங்க. வாழ்க வளமுடன் காமன் ஃபார் ஆல். வியங்கோல் வினைமுற்று எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கும். ஆனா ஏவல் வினைமுற்று அப்படி கிடையாது. நம்ம முன்னிலையில மட்டும்தான் பயன்படுத்துவோம். சரியா? புரிஞ்சா? சரி, என்னென்ன இடத்துல எல்லாம் பயன்படுத்துவோம்? இது என்ன மீனிங்ல பயன்படுத்துவோம்னா கட்டளை பொருள். முன்னாடியே சொன்ன மாதிரி கட்டளை பொருள்ல மட்டும், அதாவது ஒருத்தவங்களை ஆர்டர் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஏவல் வினைமுற்றை பயன்படுத்துவோம். சரியா? ஒருத்தவங்கள ஆர்டர் பண்றதுக்காக மட்டும், அவங்கள ஆர்டர் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஏவல் வினைமுற்றை பயன்படுத்துவோம். ஆனா வியங்கோல் வினைமுற்று அப்படி கிடையாது. ஒருத்தவங்கள வாழ்த்துறதுக்காகவும், வாழ்க வளமுடன், ஒருத்தவங்கள வாழ்த்துதலுக்காகவும், வேண்டுதல், வேண்டல், ஒரு விஷயத்த தருக தருக அந்த மாதிரி சொல்றாங்களே, வேண்டல், விதித்தல்,
சாப விதிக்கிறது. வாழ்த்துதல், வேண்டல், விதித்தல், வைதல், திட்டுறது, இது எல்லாத்துக்காகவும் இந்த எல்லா பொருளையுமே பயன்படுத்துவாங்க. இப்ப வாழ்த்துதல்னா ஒருத்தவங்களை விஷ் பண்றது, வாழ்க வளமுடன். வைதல், வேண்டல்னா தருக தருக அப்படிலாம் கேட்கிறோம்ல, சோ அது வந்து வேண்டல். விதித்தல்னா சாபம் விதிக்கிறது, கெடுக ஒளிக அந்த மாதிரி சாபம் விதிக்கிறது. வைதல்னா திட்டுறது, லைக் அதே ஒளிக கெடுகதான். லைக்கா புரிஞ்சா? சோ அப்ப இது புரிஞ்சுச்சாப்பா? இப்ப உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லும் போது இந்த இயலும் அல்லும் இப்ப பயன்படுத்துறது கிடையாது. சரியா? இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் மட்டும் வராது. என்ன சொல்றாங்கப்பா? நீங்க வியங்கோல் வினைமுற்று எல்லாத்துக்குமே பொதுவானதுன்னு தானே சொன்னோம். ஆனா அதுல ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. இன்கேஸ் விதித்தல் பொருளை வச்சு, அதாவது சாபம் விதிக்கிறது, வரி விதிக்கிறதுன்ற பொருள்ல நீங்க ஒரு வியங்கோல் வினைமுற்று ஃபார்மேட் யூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், அது தன்மை இடத்துல வராதுன்னு சொல்றாங்க. ஏன்பா? சாப விதிக்கிறது, வரி விதிக்கிறது, சாப விதிக்கிறது, வரி விதிக்கிறது. அப்ப தன்மைனா யாரு? நானு. எனக்கு நானே சாபம் விதிச்சுப்பேனா? மாட்டேன். எனக்கு நானே வரி போட்டுப்பேனா? மாட்டேன். அப்போ விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. ஓகேவா? வியங்கோல் வினைமுற்று புரியலீங்களா? ஒண்ணும் இல்ல, வீடியோவை ஸ்லோ பண்ணிட்டு நீங்க மறுபடியும் முன்னாடி இருந்து பாருங்க, கண்டிப்பா புரியும். சரியா? சோ இதுதான். அப்ப ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ரைட்? புரிஞ்சா? இப்ப क्वेश्चंसக்கு போலாமா? அப்ப வினைமுற்றுனா என்ன, தெரிநிலை வினைமுற்றுனா என்ன, குறிப்பு வினைமுற்றுனா என்ன, அதோட டைப்ஸ் இல்லாத ஏவல் வினைமுற்றுனா என்ன, வியங்கோல் வினைமுற்றுனா என்ன பார்த்தாச்சு. क्वेश्चंस போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். வினைமுற்றுக்கு கீழ்கண்ட எது பொருத்தமற்றது? இதுல ஆன்சர் என்னப்பா வரும்? சியா? எதுவும் இல்லைன்னு வரும். சரியா? எதுவும் இல்லைன்னு வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஐம்பால்களிலே வரும், மூவிடங்களிலே வரும், மூன்று காலத்திலே வரும், இருதினையிலே வரும். புரிஞ்சா? அடுத்து ஓகே. நெக்ஸ்ட் எதுவும் இல்லை, ஆப்ஷன் இ போயிருக்கு. சரியா? சரி, பொருள் இடம் முதலிய ஆறனுள் காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. क्वेश्चन பாருங்க. பொருள் இடம் முதலிய ஆறனுள் காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் காட்டும் வினைமுற்று. அப்ப காலத்தை, இதை நீங்க படிக்கலனா கூட அந்த காலத்தை காட்டும் காட்டாதுன்ற வார்த்தை ஞாபகம் இருந்தாலே, காலத்தை வெளிப்படையாக காட்டாது, அப்ப குறிப்பு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வினைமுற்று. அப்ப என்ன ஆன்சர் வரும்? குறிப்பு வினைமுற்று. புரியுதா? எப்படி ஆன்சர் பண்ணணும் தெரியுதா? அது நம்ம முழுமையா படிக்கலனா கூட இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? குறிப்பு வினைமுற்று. நோட் பண்ணிக்கோங்க. So next, அடுத்த கேள்வி. செய்பவர் கருவி முதலான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது டேஸ் வினைமுற்று எனப்படும். செய்பவர் கருவி முதலான ஆறும் வெளிப்படுமாறு அமைவது டேஸ் வினைமுற்று எனப்படும். ஆப்ஷன் ஏ தெரிநிலை, ஆப்ஷன் பி குறிப்பு, ஆப்ஷன் சி பெயரெச்சம், ஆப்ஷன் டி முற்றெச்சம். வேமா ஆன்சர் பண்ணுங்கப்பா. தெரிநிலை வினைமுற்று. ரைட்டா? தெரிநிலை வினைமுற்று. ஏன்பா அந்த ஆறுமே வெளிப்படையா நமக்கு தெரியுது அப்படின்றப்ப என்னது? தெரிநிலை வினைமுற்று. படிச்சோல. பட் நீங்க இப்பதான் வீடியோ பாக்குறீங்க, இடையில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடி இருந்து பாருங்க ஃபுல்லா. சரியா? அடுத்து
வினை முற்று எத்தனை வகைப்படும்? 4, 2, 3, 5. கண்டிப்பா இப்போ உங்களுக்கு குழப்பாது. பட் ஒரு 10 டாபிக் போயிட்டு திரும்பி இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழப்பம். 4 டைப்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனா வினைமுற்றோட வகை எத்தனை? வினைமுற்றோட வகை எத்தனை? வினைமுற்றோட வகை 2 தான். வினைமுற்றோட வகை 2 தான். எக்ஸெப்ஷனலா தான் 2 பார்த்தோம். பட் வினைமுற்று எத்தனை வகைன்னு நமக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளோட பதில் என்னவா இருக்கணும்? 2. சரியா? புரியுதா? சரி, அடுத்து பாருங்க. அதாவது அந்த குறிப்பு வினைமுற்று பார்த்தோம்ல, அதை வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டைம் எடுத்துக்கோங்க, மேட்ச் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ரெக்கார்டர் வீடியோ பாக்குறவங்களும் வீடியோ பார்த்துட்டே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கான டைமிங் நான் கொடுக்குறேன். சரியா? அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்க அப்படின்றதான். மோஸ்ட்லி ஒரு 70 பேர் இருக்காங்கன்றப்போ ஒரு 28 லைக்ஸ் ஓகே. பட் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. பிகாஸ் ஜாலியா இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஜாலியா இருக்கும் தாண்டி எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு, இல்ல ஏதாவது மாத்தணுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். மேட்ச் பண்ணிடுறீங்களா? ஓகேமா, வெரி குட் வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, பொருள். சோ பொருள் பாருங்க, பொன்னன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு 2, 4லயுமே 2 இருக்கு. அடி ஆத்தி. அடுத்து போங்க, இடம். இடம் தென்னாடு, தென்னாடு, தென்னாட்டார் 3, 2 இடத்துல இருக்கு. காலம், ஆதிரைன்றது ஒரு காலம். சரியா? சோ ஆதிரையான் 4. ஆன்சர் பி. பி ரைட்டா? பி நோட் பண்ணிக்கோங்க. சினைன்றது கண்ணன் பார்த்தோம். ரைட்? எழுதிடலாமா? அப்ப வினைமுற்றுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு கேள்வினா 1.5 மார்க். 1.5 மார்க்ன்றது சும்மா கிடையாதுப்பா. 0.5 கூட டிஎன்பிஎஸ்சில ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். சரியா? டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரேங்க் தான். ரேங்க்ல நீங்க முன்னாடி வரணும்னா எவ்வளவு 0.5 மார்க்ஸ் கூட முக்கியம். ஏன்னா அந்த 0.5 மார்க்ஸ்லயே 1000 பேர் இருப்பாங்க. புரியுதா? ஒரு 0.5 கூட டிஎன்பிஎஸ்சில ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே, இது டிஎன்பிஎஸ்சில நீங்க மற்ற எக்ஸாம்ஸ் பாக்குறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்றேன், ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். அது மாதிரி பாடம் படி, கடைக்கு போ போன்றவை. சொல்றேன், பாடம் படி, கடைக்கு போ போன்றவை எவ்வகையான வினைமுற்று? சோ படி, போ என்ன பண்றாங்க? ஒரு ஆர்டர், ஒரு ஆர்டர். சோ ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று. ஆர்டர், ஆர்டர் போடுறாங்களா? சோ ஏவல் வினைமுற்றுன்றதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, எழுத்தன் என்பது என்ன வகை வினைமுற்று? எழுத்தன் என்பது என்ன வகை வினைமுற்று? சினை, பொருள், தொழில், பண்பு. தொழில் பார்த்தோமா? தொழில், எழுத்தன். சினைக்கு என்ன பார்த்தோம்? கண்ணன் பார்த்தோம். பொருளுக்கு என்ன பார்த்தோம்? பொன்னன் பார்த்தோம். பண்புக்கு என்ன பார்த்தோம்? கரியன் பார்த்தோம். பார்த்தோமா? பார்த்தோம். சொல்லுங்க. ஆமா, ரைட். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? மாடா, வயலா, புல்லா, மேய்ந்ததா? என்னதுப்பா? வெரி குட். மேய்ந்தது அப்படின்றதுதான் இந்த இடத்துல வரக்கூடிய வினைமுற்று. மேய்ந்தது, மேய்ந்ததுன்னு வரக்கூடியதான் இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு வினைமுற்று. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் இங்க மட்டும் இல்ல, ஈவினிங் ஆல்சோ எடுக்கிறோம் 6 மணிக்கு. சோ அந்த சேனல் உங்களுக்கு தெரியுமா? யூடியூப்ல போயிட்டு சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி, சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லின்ற ஒரு சேனல் இருக்கு. சோ அந்த சேனல்ல ஈவினிங் 6 o'clock நம்மளோட கிளாஸ் வருது. சரியா? இதெல்லாம் யாருமே வராத கடையில நான் டீ ஆத்திட்டு இருந்தேன். பரவாயில்ல, அது ரெக்கார்டர்ல அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க கொஞ்சம் பேரு.
கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வர சொல்லுங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன், அதுக்கு தான் அந்த பெல் பட்டன் சொல்றோம்ல. எல்லாரும் சிரிப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அது சிரிக்கிற விஷயம் இல்ல. ஏன்னா போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த சேனல்ல போற ஒவ்வொரு தகவல்லையும் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் கெயின் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணலாம். ரைட்டா? ரைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நான் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே படிக்க விரும்புறேன், மேத்ஸ்ல இருந்து சோசியல்ல இருந்து ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா 8940400154க்கு கால் பண்ணி நம்மளோட வீடியோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி சுஷ்மிதாவோட வீடியோவை பார்த்து நாங்க ஜாயின் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வச்சிருக்கேன் பட் நோட்டிபிகேஷன் ஷோ ஆகல. அதுக்கு இன்னொரு வழி பண்ணலாம். என்னன்னா இப்பயுமே இப்ப இன்னைக்கு கிளாஸ் தான் நான் நேத்தே ஷெட்யூல் பண்ணிடுவேன், நாளைக்கு கிளாஸ் இன்னைக்கு ஈவினிங்கே ஷெட்யூல் பண்ணிடுவேன். நைட்டு நீங்க ஒரு 8 மணி வாக்குல ஒரு 9 மணி வாக்குல சேனல்ல வந்து பார்த்துட்டு வீடியோ ஷெட்யூல் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு கிளிக் பண்ணி ஒரு நோட்டிஃபை நீ மட்டும் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபை வந்துடும். சரியா? ஓகே. ஏவல் வினைமுற்றுக்கு பொருந்தாதது எது? முன்னிலையில் மட்டும் வரும், ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும், விகுதி பெற்றே வரும். ஏவல் வினைமுற்றுக்கு பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க. ஏமா ஐயப்பா, ஒரு காலத்துல 5 மணி நேரம் 6 மணி நேரம்னு கண்டினியூஸா லைவ் எடுத்தவர் நான். ஆனா இப்போ ஒரு மணி நேரம் போட முடியும், 3/4 மணி நேரம் தான் ஆகுது, கால் பெண்ட கழுத்துது, வயசாயிடுச்சு. சரியா? ஏவல் வினைமுற்றுக்கு பொருந்தாதது எது? விகுதி பெற்றே வரும்னு கொடுத்திருக்காங்களே அதுதான் பொருந்தாதது. ஏன்? ஏவல் வினைமுற்று சில இடங்கள்ல விகுதி பெற்று வரும், சில இடங்கள்ல விகுதி பெறாமலும் வரும். ஆனா விகுதி பெற்றே வரும்னா கண்டிப்பா விகுதி இருக்கும்னு சொல்ற மீனிங். சரியா? அப்போ அது கிடையாது, விகுதி பெற்றே வரும்ன்றது தவறு. ஏன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம போறேன்? எக்ஸ்பிளனேஷனை தான் அவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோமே. சரியா? அடுத்து, பின் வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று எது? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க போன வருஷம். பின் வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று எது? படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது. இறந்த காலம், படிச்சு முடிச்சுட்டான். ஓகேவா? இறந்த கால வினைமுற்று படித்தான். நடக்கிறான்றது நடந்துட்டு இருக்கான் இப்போ. ஓகேவா? நிகழ்காலம் இப்படிதான் வரும் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரிதான் கேட்பாங்க. உண்பான்றது எதிர்காலம். ஓகேவா? ஓகே, வெரி குட். ஏவல் வினைமுற்று சொல். பின் வருவனவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் எது? செல்க, ஓடு, வாழிய, வாழ்க. செல்க, ஓடு, வாழ்க, வாழிய. சொல்லுங்க வேமா. செல்க ஏவல் வினைமுற்றுக்கு க இயர் வராது. ஆனா இங்க இயல முடியுது, இங்க கால முடியுது, கால முடியுது. ஆன்சர் டி. ஓகேவா? பி தான் ஆன்சர். சரியா? அடுத்து, கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று என்ன சொல்றாங்க? விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வரும். இரண்டாவது, இயர் அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் உண்டு, செய்யுள் வழக்கில் இல்லை. ரெண்டு மட்டும் சரி, ஒன்னு மட்டும் சரி, இரண்டும் சரி, இரண்டும் தவறு. நல்லா படிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம்.
நல்லா படிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் என்னப்பா? விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்றானது தன்மை இடத்தில் வரும்னு கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னோம்? தன்மை இடத்தில் வராது. ரைட்டா? இயர் அல் ஆகிய இரண்டு விகுதிகளும் தற்கால வழக்குல இருக்காப்பா? தற்கால வழக்குல இல்ல, செய்யுள் வழக்குல தான் இருக்கு. இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? தற்கால வழக்குல இல்ல இயர் அல்லும், செய்யுள்ல தான் நம்மளால பார்க்க முடியும். சோ ரெண்டுமே தவறு. கொடுத்திருக்க இரண்டு கூற்றுமே தவறு. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணாம ஒரு 2 தடவை கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால போக 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 உங்களுக்கு அந்த ஸ்பீட் வந்துடும். சரியா? வெரி குட். அடுத்து பாப்போமா? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று எது? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று எது? ஆப்ஷன் ஏ தெரிநிலை வினைமுற்று, ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று, ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்று, ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று. சோ கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணலாமா? வெரி குட். ஆன்சர் டி வியங்கோல் வினைமுற்று. ரைட்டா? ரைட். நானே கேட்டு நானே பதில் சொல்றேன். நெக்ஸ்ட். ஓகே, சோ இதான் லாஸ்ட் क्वेश्चन. இந்த லாஸ்ட் क्वेश्चन நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. நீங்க அங்கேயே சொல்லிக்கலாமே அப்படின்னா ஜஸ்ட் ஒரு क्वेश्चन வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எண்ணும்மை, முற்றெச்சம், பெயரெச்சம், வினையெச்சம். क्वेश्चन என்ன ரீட் பண்ணலாமா? ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏல எண்ணும்மை, பி முற்றெச்சம், வினையெச்சம், பெயரெச்சம் இருக்கு. பதில் வந்து முற்றெச்சம். ஏன் அப்படின்னா முற்றெச்சம்னா என்னன்றது முதல்ல நமக்கு தெரியணும்ல. சோ நம்ம முற்றெச்சத்துக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. முற்றெச்சம் இஸ் ஈக்குவல் டு வினைமுற்று பிளஸ் வினைமுற்று. முற்றெச்சம் இஸ் ஈக்குவல் டு வினைமுற்று பிளஸ் வினைமுற்று. ஒரு வினைமுற்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும். சரியா? ஈஸி. இது ரெண்டு வினை ஒரு தொடர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுல ரெண்டு வினைமுற்று அடுத்தடுத்து இப்படியே இருக்கு. அடுத்தடுத்து அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம முற்றெச்சம் போடலாம். அதுக்குதான் இந்த ஷார்ட்கட் எழுதியிருக்கேன். சரியா? சரி, இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வள்ளி படித்தனல். வள்ளி படித்தனல். வள்ளின்றது யாரும் ஒரு பெண்ணு, பெயர் சொல்லி எழுவாய் என்ன வேணா சொல்லிக்கலாம். இப்ப படித்தனல்ன்றது என்னப்பா? படித்தனல்ன்றது வினைமுற்று. சரியா? வள்ளின்றது ஒரு பொண்ணு, படித்தனல்ன்றது வினைமுற்று. ஏன்னா படித்தனலுக்கு என்ன அர்த்தம் இந்த இடத்துல? வள்ளி படித்தாள். இந்த இடத்துல படித்தனலுக்கு என்ன அர்த்தம்? வள்ளி படித்தாள் அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடிய வினைமுற்று. இதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதே இது என்ன எழுதுறேன்? வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். அப்ப வள்ளின்றது இந்த இடத்துல பொண்ணு, பெயர் சொல், எழுவாய் என்ன வச்சுக்கோங்க. படித்தனல்ன்றது ஒரு வினைமுற்று, மகிழ்ந்தாள் இல்ல தெரியுதா ஒரு வினைமுற்று. இப்ப ரெண்டு வினைமுற்று அடுத்தடுத்து வந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முற்றெச்சம் சொல்லிருக்கேன். ஏன் இதை முற்றெச்சம் சொல்றீங்க? இங்க பாருங்க, வள்ளி படித்தனல். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வள்ளி படித்தாள். படித்தாள்ன்றது வினைமுற்று, அது ஒண்ணு டவுட். ஆனா வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள்னு சொல்லும் போது இதுக்கான அர்த்தம் என்னன்னா வள்ளி படித்ததால, படித்ததால், வள்ளி படித்ததால் மகிழ்ச்சியா இருக்கா, அவ படிச்சதால ஹாப்பியா இருக்கா. அப்ப இந்த படித்தனல்ன்ற வினைமுற்று என்ன பொருளை தருது? ஒரு எச்ச பொருள். எச்சம்னா இன்கம்ப்ளீட். நாளைக்கு வீடியோல பாப்போம் எச்சம் பத்தி. எச்சம்னா இன்கம்ப்ளீட். சரியா? வள்ளி படித்தனல் அப்படின்ற வினைமுற்று எச்ச பொருளை தந்து படித்ததால் அப்படின்ற ஒரு இன்கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுத்து என்ன ஆகுது? மகிழ்ந்தாள்னு வருது.
நாளைக்கு தான் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கணும், பட் இன்னைக்கே சொல்லிடுறேன். நாளைக்கு ஒரு தடவை ரீகால் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல ஆல்சோ. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். சரியா? இப்ப வள்ளி படிச்சதால சந்தோஷமா இருக்கா. ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்மளோட வீடியோ பார்த்து நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னா சூப்பரான ஆஃபர்லாம் இருக்கு. உடனே கால் பண்ணுங்க 8940400154. நம்பர் இது மறந்துருக்கு. சரியா? இதான் எங்க நம்பர். சோ கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க நம்ம வீடியோ பார்த்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் இருக்கு. சோ கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்றத மட்டும் லைவ் கிளாஸ்ல இருக்கவங்களும் சரி, கமெண்ட் செக்ஷன் பாக்குறவங்க, ரெக்கார்டட் பாக்குறவங்களும் சரி சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? ஓகே, சோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154. நம்ம கிட்ட டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் மட்டும் இல்ல, டெட்டுக்கான கிளாஸஸ், இப்ப யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கான கிளாஸஸ், போலீஸ் எக்ஸாம்க்கான கிளாஸஸ், பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே, டிரான்சிட் எக்ஸாம்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமான கிளாஸஸ் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அந்த 4 டைமிங் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமிங்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பாய். நாளைக்கு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சுஷ்மிதா எக்ஸாம் தேவையில்ல, சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளோட லைவ் இருக்கு. மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்துருங்க. சரியா? நன்றி நன்றி, தேங்க்யூ. நீங்க கேட்ட டவுட் கிளியர் பண்ணலையா? சரி, என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நாளைக்கு கிளியர் பண்றேன். உங்களுக்கு என்ன டவுட் நான் கமெண்ட் கவனிக்கல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இதை பார்த்து படிமா அப்படின்னு கொஞ்சம் சஜஸ்ட். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. ரதி கணேஷ், உங்களோட டவுட் மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.